திருச்சிற்றம்பலம். அம்பலத்தாடுவான் சிவனாருடைய அனைத்து எம்பெருமானில் போற்றி போற்றி. அன்பிலும் மேலான ஆன்மீக அன்பர்களே, பக்தி உள்ளம் கொண்ட பெரியோர்களே, நமது கிராமத்திலே சேரும் சிறப்பும் ஓங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை வட்டம் குடிமல்லூர் கிராமத்திலே எழுந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு சவுந்தரவல்லி சமேத வாஸ்து பிரளயம் என்று சொல்லக்கூடிய பூமீஸ்வரர் திருக்கோவில் இன்றைய தினத்திலே சோமவார பக்த கோடிகளின் வழிபாட்டு ஸ்தலமாக இன்று நடந்தேறி வருகிறது. இந்த கிராமத்திலே 2 சிவாலயங்கள், அத்திரி மகரிஷி அனுஷ்யாதேவி பூஜித்த திருவந்தீஸ்வரர் திரிபுர சுந்தரி அம்பாள் ஆலயமும், அருள்மிகு சவுந்தரவல்லி சமேத பூமீஸ்வரர் வாஸ்து பகவான் என்று சொல்லக்கூடிய ஸ்தலமும் இந்த கிராமத்திலே அருள் பாலிக்கின்றன. இந்த நாளிலே சோமவார சிறப்பு வழிபாடும் பக்த கோடி சிவன் அடியார்கள் திருக்கோவிலை வலம் வந்து எம்பெருமானின் நல்லாசி பெற்றியும் வேலையும் நடந்தேறி வருகிறது. இத்தலத்தின் பெருமை, பூமீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திரிபுர சஞ்சாரம் நடந்த நேரத்திலே நெற்றி வேர்வையாக விழுந்து லிங்கமாக அருள் பாலித்து கலியுகத்திலே மிக சீரும் சிறப்புமாக பூமிக்கு எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் பூமி காப்பாளராக நடந்து கொண்டிருக்கும் நமது பூமீஸ்வரர் திருக்கோவில் வாஸ்து பிரளயம்னு சொல்கிறா. வீடுகள், நிலங்கள், சொத்துக்கள், மரம், செடி, கொடி, தொழில், ஆதார சக்தி போன்றவற்றை நல்ல முறையிலே அருள் பாலித்து அனைத்து கிரகங்களுக்கும் மங்களம் பொங்கச் செய்யும் பூமீஸ்வரர். இதனுடைய சிறப்பு சொல்லி மாளாது. அன்பர்களும் பக்த கோடி பெருமக்களும் அருள்மிகு பூமீஸ்வரரை சிறப்பு வழிபாடு செய்து உங்களுடைய கிரகங்களை மங்களம் பொங்க செய்ய வேண்டி பிரார்த்திக்கிறோம். சுபம். வீடுகளுக்கு கடகால் எடுக்கிறது, அடிக்கல் நாட்டு விழா போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இந்த திருக்கோவில் தீர்த்தம் எடுத்து சென்று அந்த இடத்திலே அருள் பாலிக்க வேண்டும். தீர்த்தத்தில் அவ்வளோ விமோசனம் இருக்குன்னு சொல்கிறான். பூமீஸ்வரருடைய அபிஷேக தீர்த்தம் எடுத்து சென்று கடகால் எடுத்தல், தடைப்பட்டு நிற்கக்கூடிய வீடுகள், தொழில் ஆதாரங்கள் எல்லாவற்றைக்கும் மங்களம் பொங்க செய்யும் தீர்த்தம். வாஸ்து செய்யும் நாள் சிறப்பு நாள். வாஸ்து நாளிலே சிறப்பு வழிபாடு நடந்தேறி வருகிறது. மற்ற தினங்களிலே அவரவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அபிஷேகம் செய்து தீர்த்தம் வழங்கப்படுகிறது. இந்த தீர்த்தத்தை எடுத்து சென்று மற்றவர்களுக்கு தராமல் ஒருவருக்கே பலன் கிடைக்க வேண்டி இந்த தீர்த்தம் அருள் பாலிக்கப்படுகிறது. எனவே அன்பு உள்ளம் கொண்ட பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் சிவனுடைய அபிஷேக தீர்த்தம் எடுத்து சென்று உங்களுடைய இல்லங்களை மங்களம் பொங்க செய்ய வேண்டி பிரார்த்திக்கிறோம். சுபம்.